ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய சமூகத்திற்கு வந்திருக்கிற உங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஆமாம், நிச்சயமாய் தேவனுடைய ஆலயத்திலே அவருடைய பிரசன்னம் இருக்கிறது. அவர் நம் நடுவில் இருக்கிறார். அவரை அண்டிருக்கிற ஜனங்கள் பாக்கியம் உள்ளது. நீங்கள் யாரும் கலங்க வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற போராட்டங்களை குறித்து அதிகமாய் சிந்திக்க வேண்டாம். உங்களுக்காக தேவன் ஒரு காரியத்தை நிச்சயமாய் செய்து கொண்டே தான் இருக்கிறார். அது ஒரு மாதிரியாக முடியாததை போல, நடக்காததை போல, ஏமாற்றத்தை போல ஒருவேளை சூழ்நிலைகள் தெரியலாம். ஆனால் முடிவிலே கர்த்தர் நமக்கு ஜெயத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கொஞ்சம் சிரிச்சுட்டே ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, நீங்க சிரிச்சா யாருக்கு பிடிக்காது? சாத்தானுக்கு பிடிக்காது. நீங்க சிரிக்கலைன்னா யாருக்கு பிடிக்காது? ஆமா. இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க? ஆமா, ஹல்லேலூயா. நல்லா கொஞ்சம் சிரிச்சு, நல்ல பல்ல காமிச்சு, ஆமா, க்ளோஸ் அப் வருது விளம்பரத்துக்கு வர மாதிரி நல்லா சிரிச்சு, நல்ல சிரித்த முகத்துடன் கர்த்தர் என்ன செய்வோம்? ஆராதிப்போம், துதிப்போம், அவருடைய வார்த்தையை கேட்போம். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு கர்த்தருடைய வார்த்தையின் மேல வாஞ்சையா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையின் மேல வாஞ்சையா இருங்க. அந்த வசனத்தை நான் புகழுவேன். கடந்த நாட்கள்ல அதிகாலை ஜெபத்துல இந்த வார்த்தையை நாங்கள் தியானித்தோம். தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். கர்த்தரை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை அவருடைய வார்த்தையை புகழுகிறவன் வாழ்வான். சொல்லுங்க, அவருடைய வார்த்தையை புகழுகிறவன், அவருடைய வார்த்தையை மேன்மைப்படுத்துகிறவன், அவருடைய வார்த்தையை மையப்படுத்துகிறவன் வாழ்வான், என்றென்றைக்கும் வாழ்வான். ஏன்னா வார்த்தையில தான் வாழ்வு இருக்கு. யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே? வாழ்வு தரும் வார்த்தை உம்மிடத்தில் அல்லவோ இருக்கிறது. ஹல்லேலூயா. மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அந்த வார்த்தையினாலே நான் தேவனுக்கு முன்பதாக பரிசுத்தவான்களுக்கு நடுவில் நான் ஜீவனுள்ளோருடைய தேசத்தில் நான் வாழ்வேன் என்று அந்த சங்கீத புத்தகம் எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். 1 தீமோத்தேயின் புத்தகம், தீமோத்தேயுக்கு எழுதின முதலாவது நிருபம், 3வது அதிகாரம் 16வது வசனம். அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகாமேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். போதும். ஹல்லேலூயா. ஒரு பெரிய ரகசியம், தேவ பக்திக்குரிய ஒரு ரகசியம். அந்த ரகசியம் என்னன்னா, தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். சொல்லுங்க, தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. இது ரொம்ப பெரிய ரகசியமா இருக்கிறது. ஏனால் கிறிஸ்து இயேசுவை குறித்ததான தவறான சிந்தனைகள் அநேகருக்கு இருக்கிறது. கிறிஸ்துவத்துக்குள்ளேயும் இருக்குது, கிறிஸ்துவத்துக்கு வெளியிலேயும் இருக்குது. அநேகர் கிறிஸ்துவை என்னவென்று நினைக்கிறார்கள் என்றால், அவர் இருக்கிற தீர்க்கதரிசிகளிலேயே பெரிய தீர்க்கதரிசி என்று நினைக்கிறார்கள் ஒரு சிலர். சிலர் என்ன நினைக்கிறாங்க? அவர் ஒரு மகான் என்று நினைக்கிறாங்க, ஒரு பெரிய குரு என்று நினைக்கிறாங்க. ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்க? அவர் ஒரு தத்துவ ஞானி என்று நினைக்கிறார்கள். ஹல்லேலூயா. யூதர்கள் அவரை போதகர் என்று நினைத்தார்கள். ஹல்லேலூயா. அவர் என்ன நினைச்சாங்க? போதகர் என்று நினைத்தார்கள். ஆனால் ரகசியம் என்னவெனில், தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். அவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வேறு யாரும் அல்ல, தேவன் பூமிக்கு மனிதனாய் வந்தார். அந்த மனிதன் தான் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. நாம் நினைப்பது போல அல்லது மற்றவர்கள் நினைப்பது போல அவர் ஒரு வெறும் மனிதன் அல்ல. அவர் வெறும் மனிதன் அல்ல. இன்னைக்கு கிறிஸ்துவத்துக்குள்ளே ஒரு டினாமினேஷன் இருக்கு, எகோவா விட்னஸ் என்ற ஒரு டினாமினேஷன். அவர்கள் சொல்லுகிற காரியம், இயேசு மனிதர், தேவன் மட்டும்தான். அவர்கள் தீமோத்தேயின் புத்தகத்தை வாசிக்கிறதில்லை. தீமோத்தேயு, பவுல் மிகவும் தெளிவாய் தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்லுகிறார், தேவன் ஆபிரகாமின் தேவனும்
ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவனுமாயிருக்கிற அந்த மகா தேவன் பூமியிலே மாம்சத்திலே மனித உருவமாய் வெளிப்பட்டார். அவர்தான் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இதை மறுதலிக்கிறவர்கள் அந்தி கிறிஸ்துவின் ஆவி உடையவர்களாய் இருக்கிறார்கள் என்று நம்மளுடைய வேதம் மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. எனவே ஆண்டவர் இயேசு கேட்கிறார் அங்க இருக்கிற சீஷர்களை பார்த்து, ஜனங்கள் என்னவென்று சொல்லுகிறார்கள் அப்படின்னு கேட்ட போது சீஷர்கள் சொல்றாங்க, ஆண்டவரே, உம்மை சிலர் யோவான் ஸ்நானகன் என்று சொல்லுகிறார்கள், உம்மை சிலர் எரேமியா என்று சொல்லுகிறார்கள், உம்மை சிலர் எலியா என்று சொல்லுகிறார்கள், உம்மை சிலர் பல தீர்க்கதரிசிகளில் ஒருவராய் இருக்கணும், அவர் மரித்து இப்ப நீங்க உயிரோட வந்திருக்கிறீங்கன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, மனிதர்கள் நினைக்கட்டும், மக்கள் அப்படி நினைக்கிறது இருக்கட்டும், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? உடனே பேதுரு கையை தூக்கி சொல்றாரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இங்க வந்திருக்கிற அநேகர் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறீங்க, ஆண்டவராகிய இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க. அந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் யார் என்று சொல்லுகிறீர்கள்? என்னங்க அமைதியா இருக்கிறீங்க? உங்களை பொறுத்தளவு இயேசு யார்? தேவன். He is a God. He is the only God. அவர் தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் அவர் தேவன் என்று சொல்லுகிறீர்கள்? ஹல்லேலூயா. அந்த தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். வேற டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, அந்த தேவன் மனித உருவில் வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. மனித உருவில் வெளிப்பட்டார்னா நம்மை போல இருந்திருக்காருன்னு அர்த்தம். ஆமா தானே? அப்ப நம்மை போல இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டா, நம்மில் ஒருவராய் இருக்கும் பொழுது மனிதர்கள் அவரை பார்க்கும் பொழுது என்ன நினைப்பாங்க? நம்மை போல அவரும் ஒரு மனுஷன் தானே என்றுதான் நினைத்தார்கள். ஆனால் அவர் மனித உருவில் வந்தாலும் நிறைய பொசிஷன்ஸ்ல அவர் வந்தார், நிறைய பொசிஷன்ஸ்ல அவர் வெளிப்பட்டார். கிறிஸ்து இயேசு தம்மை பல ஆங்கிள் தம்மை வெளிப்படுத்தினதை பார்க்க முடியும். உலகத்துல எந்த மனுஷனுக்கும் கிடைக்காத அல்லது பெற முடியாத ஒரு பெரிய கிருபை அல்லது ஒரு பெரிய மேன்மை தேவனாகிய கிறிஸ்துவுக்கு கிடைத்தது, இயேசு கிறிஸ்துவுக்கு கிடைத்தது. கிடைத்ததுன்னு சொல்லக்கூடாது, இருந்தது. அது என்னவென்றால், பூமியில எந்த மனிதன் பிறந்தாலும் பிள்ளை பிறந்திருக்கு என்று சொல்லுவார்கள், அல்லது குமாரன் பிறந்திருக்கிறான் என்று சொல்லுவார்கள், அல்லது இளவரசன் பிறந்திருக்கிறான் என்று சொல்லுவார்கள். ஆனால் இவர் பிறந்த பொழுதுதான் ராஜா பிறந்திருக்கிறார் என்று சொன்னார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யார் பிறந்திருக்கிறாரு? ராஜா. சோ அவர் ஹியூமன் ஃபார்ம்ல அவர் வெளிப்பட்ட போதிலும், மனிதனை போல மனிதனுடைய உருவிலே அவர் வந்த போதிலும், அவர் சாதாரண மனிதனாய் வெளிப்படவில்லை, அவர் ராஜாவாக வெளிப்பட்டார். பொறப்பே அவர் ராஜாதான். யாரும் அவருக்கு ராஜான்னு பட்டம் கொடுக்கல, யாரும் அவருக்கு கிரீடம் வைக்கல. ஏன்னா அப்படி கிரீடம் வச்சா சாதாரண மனுஷனுக்கு ஒப்பாயிடுவாங்களே. அவர் பிறக்கும் பொழுதே ராஜாவாய் பிறந்தார். ஏனென்றால் அதற்கு முன்பதாகவும் அவர் ராஜாவாய் தான் இருந்தார். ஹல்லேலூயா. இயேசு ஒரு இடத்துல சொல்றார், நீங்கள் பூமியிலிருந்து வந்தவர்கள், நீங்கள் கீழிருந்து வந்தவர்கள், நான் உன்னதத்திலிருந்து வந்தவர். I am the only one who came from above. நான் மேலே இருந்து உன்னதத்திலிருந்து பிதாவினிடத்திலிருந்து வந்தவர். ஆனால் நீங்களோ பூமியிலிருந்து கீழிருந்து வந்தவர். சோ அவர் வெளிப்பட்ட போது அவர் பார்வைக்கு மனுஷனாய் தெரிந்த போதிலும், பட் ஸ்டில் he is the only person who came from above. அவர் பரலோகத்திலிருந்து, அவர் உன்னதத்திலிருந்து இறங்கி வந்தவர் என்பதை அவர் ஜனங்களுக்கு வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, கிறிஸ்து இயேசு தம்மை வெளிப்படுத்தின போது மகா பிரதான ஆசாரியராய் தம்மை வெளிப்படுத்தினார். சொல்லுங்க, என்னன்னு வெளிப்படுத்தினார்? திரும்பி சொல்லுங்க, மகா பிரதான.
மகா பிரதான ஆசாரியர் என்றால் ஒரு மனிதன் பரலோகத்தை அடையவே முடியாது. ஒரு மனிதன் நித்திய ஜீவனை அடையவே முடியாது. ஒரு மனிதன் நித்திய வாழ்வை என்றென்றைக்கும் வாழக்கூடிய கிருபை அடையவே முடியாது. ஒரு மனிதன் மரித்தால் மரித்ததுதான், அவன் மீண்டும் எழுந்திருக்க முடியாது. ஒரு மனிதன் தேவனுக்கு முன்பதாக நிற்கவே முடியாது. ஏனென்றால் தேவன் அவ்வளவு மகத்துவம் உள்ளவர். ஆனால் அப்படிப்பட்ட எந்த தகுதியும் இல்லாத மனிதனை தேவனுக்கு முன்பதாய் நிறுத்துவதற்காக நமக்காக ஒரு பெரிய ஒரு ஆசாரிய ஊழியத்தை செய்கிறபடியினால் அவர் மகா பிரதான ஆசாரியர் என்று அழைக்கப்படுகிறார். அவரால் அன்றி ஒருவரும் தேவனுக்கு முன்பதாய் நிற்கவே முடியாது. ஹல்லேலூயா. அவரால் அன்றி ஒருவரும் நித்திய ஜீவனை பெறவே முடியாது. அவரால் அன்றி ஒருவரும் மரித்த பின்பு ஒரு மீண்டும் உயிர்த்தெழுதலை பார்க்கவே முடியாது. ஏனென்றால் அவர் மகா பிரதான ஆசாரியர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போன வாரம் பார்த்தோம் நினைக்கிறேன், எனக்கு எப்போ பார்த்தோம் ஞாபகம் இல்லை. கிருபாதார பலி. அவர் என்னவா இருக்கிறாரா? ஆமா, கிருபாதார பலி. கிருபாதார பலினா பழைய ஏற்பாட்டில் எத்தனை பலிகள் இருக்கு? ஆண்டவருக்கு செலுத்துகிற பலிகள்ல எத்தனை பலிகள் இருக்கு யாருக்கா தெரியுமா? எத்தனை பேர்? 7. சரி, 2 பேர், 3 பேர், 5 பேர் தூக்குறீங்க, பரவாயில்ல. எத்தனை பேர்? 5. 2 பேர் தூக்குறீங்க. 4 பேர் தூக்குறீங்க. எத்தனை பேர்? 3. 5 பலிகள் இருக்கு. என்ன, எத்தனை பலி இருக்கு? ஆமா, நோட்ல எழுதி இருக்கிறீங்களா? வீட்டில் போய் உட்காந்து என்ன பண்ணுங்க, திருப்பி பார்த்துறாதீங்க, பரலோகம் போயிருவீங்க. ஐயோ, இன்னைக்கு கிறிஸ்தவம் வார்த்தையை விட்டுருச்சு, பாட்டை பிடிச்சிக்கிச்சு. அல்லேலூயா. ராகத்தை பிடிச்சிக்கிச்சு, டான்ஸை பிடிச்சிக்கிச்சு. எதை விட்டுருச்சு சொல்லுங்க? நீங்களும் அவர்களில் ஒருவராய் இருந்துராதீங்க. இயேசு கேட்கிறாரு, நீங்களும் என்னை விட்டு போக மனதாய் இருக்கிறீர்களோ? இப்படி கேட்கிறார். 2026 இயேசு வந்திருந்து அந்த கேள்வியை நம்மளை பார்த்து கேட்டார்னா அப்படி கேட்டிருக்க மாட்டார், இப்படி கேட்டிருப்பாரு. நீங்களும் பாட்டுக்கு பின்னாடி போக மனதாய் இருக்கிறீர்களோ? நீங்களும் ஆட்டம் பாட்டத்திற்கு பின்பதாய் போக மனதாய் இருக்கிறீர்களோ? இந்நேரம் பேதுரு இங்க இருந்திருந்தார்னா அவர் என்ன சொல்லியிருப்பானா? நாங்கள் எங்கே ஆண்டவரை போவோம்? வாழ்வு தரும் வார்த்தை. ஒரு பேதுரு இங்க இல்ல. ஆமாங்க பாஸ்டர், என் பேர் பேதுரு இல்லைன்றீங்களா? சரி, ஓகே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாது. 5 பலிகள் இருக்கு. எத்தனை பலிகள்? 5 பலிகள் இருக்கு. அந்த 5 பலியிலையுமே நிறைய சப்டிவிஷன்ஸ் இருக்கு. 5 பலியிலையுமே ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்தோம்னா சர்வாங்க தகன பலின்னு ஒரு பலி இருக்கு. அந்த சர்வாங்க தகன பலிய ஆட்டை வைத்து பலி செலுத்தலாம், காளையை வைத்து பலி செலுத்தலாம், கிரெயின்ஸை வச்சு பலி செலுத்தலாம், புறாவை வைத்து பலி செலுத்தலாம். இப்படி நிறைய சப்டிவிஷன்ஸ் இருக்கு. எந்த பலியை செலுத்தினா அது எப்படி செலுத்தணும்னு ஏராளமான கண்டிஷன்ஸ் இங்கே வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இயேசு என்ன பண்ணார்னா எல்லா பலிக்கும் ஒரே நிகரான பலியாக இயேசு வெளிப்பட்டார். அவர்தான் சர்வாங்க தகன பலி, அவர்தான் பாவ நிவாரண பலி, அவர்தான் குற்ற நிவாரண பலி. இந்த மாதிரி 5 பலிகளையும் அவர் ஏற்றுக்கொண்டது மட்டுமல்லாமல் அவர் தம்மை காளையாக பலியிட்டார், அவர் தம்மை ஆடாக பலியிட்டார், அவர் தம்மை புறாவாக பலியிட்டார், அவர் தம்மை கிரெயின்ஸாக பலியிட்டார். இப்படி எல்லா பலிகளுக்கும் நிகரான ஒரே பலியாக இயேசு தாமே சிலுவையிலே தம்மை பலியாக ஒப்பு கொடுத்தபடினால் இனி நீங்களும் நானும் பலி செலுத்தி அந்த கிருபா சண்டைக்கு போக வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இயேசுவின் இரத்தத்தை விசுவாசிக்கும் பொழுது அந்த கிருபா சண்டைக்கு போக முடியும். ஹல்லேலூயா. எனவே அவருக்கு ஒரு பேர் வைத்தார், யோவான் கிருபாதார பலி. ஹல்லேலூயா. அந்த பாடலை பாடுவோமா? கிருபாதார பலி கிருபை வேண்டி கிருபாசன தண்டை வந்தேனும் கிருபையாலே. அல்லேலூயா. கிருபாசன தண்டை வந்தேனும் கிருபையாலே. நித்திய கிருபைகள் வேண்டுமப்பா, கிருபை வரங்களை தாருமப்பா,
கிருபை மட்டும் போதுமப்பா, கிருபைகள் தொடர வேண்டுமப்பா, கிருபைகள் தொடர வேண்டுமப்பா. கிருபாதார பலி கிருபை வேண்டி கிருபாசன தண்டை வந்தேனும் கிருபையாலே. அல்லேலூயா. கிருபாசன தண்டை வந்தேனும் கிருபையாலே. ஹல்லேலூயா. அவர் என்னவா வெளிப்பட்டாராம்? கிருபாதார பலியாக அவர் வெளிப்பட்டாராம். ஒவ்வொரு விதத்திலையும் அவர் இன்னும் நிறைய சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம், நேரம் கிடையாது. ஆனா இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிற சில காரியத்தை கவனிக்க போகிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு இடத்திலையும் தான் யார் என்பதை வெளிப்படுத்தி கொண்டேதான் இருக்கிறார். அப்படி கடைசி நாட்களில், அதாவது இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக அந்த கடைசி ஒரு 6 நாட்களில் தம்மை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக தம்மை வெளிப்படுத்தினார். தம்மை குறித்து எழுதப்பட்டபடியே தாம் யார் என்பதை ஜனங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு நாளும் தம்மை என்ன செய்தார்? ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அப்படி வெளிப்படுத்தின போது அதற்கு ஜனங்கள் என்ன ரியாக்ட் பண்ணாங்க அப்படின்றத பார்க்க போறோம். ஹல்லேலூயா. அப்போ இந்த சம்பவங்களை எல்லாம் நாம் தியானிக்கும் பொழுது நீங்களும் நானும் அதுல என்ன கற்றுக்கொள்ள போகிறோம்ன்றத நம்ம வேகமாய் பார்த்து நாம் முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 3வது வசனத்தை கேட்கலாம். அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற களங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. ஆண்டவராகிய இயேசு மரித்திருந்த லாசருவை உயிரோடு எழுப்பினார். எத்தனாவது நாள் உயிரோடு எழுப்பினார்? 4வது நாள் உயிரோடு எழுப்பினார். எழுப்பினதற்கு பின்பு இயேசுவினுடைய புகழ் எங்கும் பரவுகிறது. அப்படி லாசருவை உயிரோடு எழுப்பினதற்கு பின்பு இந்த லாசரு, இந்த மரியாள், மார்த்தாள் இவர்களுடைய அண்டையிலே ஒரு ஃபீஸ்ட் அல்லது ஒரு டின்னர் அரேஞ்ச் பண்ணிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. சோ இந்த டின்னருக்கு இயேசு கிறிஸ்து போகிறார். அந்த விருந்துக்கு இயேசு கிறிஸ்து போகிறார். அந்த விருந்திலே எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். லாசரு, உயிரோடு வந்த லாசருவை பார்க்கிறதுக்கு ஏராளமான பேரும் என்ன பண்ணிருக்கிறாங்க? வந்திருக்கிறார்கள். இப்படி டின்னர் ரொம்ப இன்ட்ரெஸ்டா ஜாலியா நடந்துட்டு இருக்கிற நேரத்துல மரியாள், அங்க இருந்த மரியாள், லாசருவினுடைய சகோதரி, தெரியுங்களா உங்களுக்கு? அதாவது நல்ல பங்கை தெரிந்து கொண்ட மரியாள், தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்த மரியாள். இந்த மரியாள் என்ன செய்கிறா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 300 வெள்ளி அல்லது 300 தினார் மதிப்பு கொண்ட ஒரு விலையேற பெற்ற தைலத்தை எடுத்துட்டு வந்தாள். சொல்லுங்க, அது என்ன தைலம்? அது வசனம் சொல்லுது very costly oil. சொல்லுங்க, very costly oil. ரொம்ப காஸ்ட்லி, ரொம்ப மதிப்பு அதிகம் உள்ளது. அது யார் வாங்க முடியும்? அவ்வளோ யார் வாங்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஊர் முழுசுக்கும் அல்லது ஒரு நாடு முழுவதற்கும் அந்த பரிமள தைலத்தை வாங்கணும்னு நினைக்கிற அந்த வியாபாரி மட்டும்தான் வாங்க முடியும். ஒரு தனிப்பட்ட மனுஷன் யாருமே என்ன செய்ய முடியாது? வாங்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு மதிப்பு கொண்ட ஒரு பெரிய பாத்திரத்திலே அந்த பரிமள தைலத்தை வைத்திருந்தாள் இந்த மரியாள். ஹல்லேலூயா. இப்போ இந்த மரியாள் இதை வைத்திருக்கிறாள்னா அவ எவ்வளவு பெரிய பணக்காரியாக இருந்திருக்க கூடும் என்று கொஞ்சம் நீங்க சிந்தனை பண்ணிக்கணும். பல படங்கள்ல ரொம்ப ஏழையா காமிப்பாங்க. அப்படி இல்ல, மரியாள் மிகப்பெரிய பணக்காரி. அதனாலதான் இவ்வளவு அமௌண்ட்டை கொடுத்து இந்த பரிமள தைலத்தை அவளால வாங்க முடியுது. ஹல்லேலூயா. இப்போ என்ன நினைச்சான்னு தெரியல, அவளுடைய மைண்ட்ல என்ன தோணுச்சுன்னு தெரியல. அது மைண்ட்ல என்ன தோணுச்சுன்னு நீங்க தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இவள் எல்லாரும் சாப்பிட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் மார்த்தாளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, இயேசுவுக்கு பணிவிடை செய்தாள். இயேசுவுக்கு சாப்பாடு என்ன பண்ணாலாம்? சர்வ்
பண்ணா, அதை பரிமாறி கொண்டிருந்தாள் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. மரியாள் என்ன செய்தாலாம், அந்த தைல அந்த ஜார், அந்த பிளாஸ்கை எடுத்துட்டு வந்து அதை உடைத்து அந்த உள்ள இருக்கிற தைலத்தை இயேசுவினுடைய பாதங்கள்ல ஊற்றி தன்னுடைய தலைமயிரினால் துடைத்து ஆண்டவரை பணிந்து கொண்டாளாம். ஹல்லேலூயா. போன வாரம் சங்கீதத்துல பார்த்தது மகதலேனா மரியாள், அவ வேற, இது வேற. இது மார்த்தாள் மரியாள். அவளும் பரிமள தைலத்தை ஊற்றினாள், உண்மைதான். இவளும் என்ன செய்திருக்கிறா, பரிமள தைலத்தை ஊற்றி ரொம்ப காஸ்ட்லியா ஊற்றி இருக்கிறா. ஹல்லேலூயா. ஊற்றினும் போது அந்த ஸ்மெல் வீடு முழுவதும் நிரப்பிற்று. நிரப்பின உடனே அதை பார்த்து எல்லாருக்கும் ஆச்சரியம். ஒருத்தவனுக்கு அந்த ஆச்சரியத்தை அடக்க முடியல. அவன் யூதாஸ் காரியோத். அவன் கேட்கிறான், அடா பாவி, இந்த பரிமள தைலத்தை எடுத்துக்கொண்டு போய் வித்திருந்தா 300 வெள்ளி கிடைச்சிருக்கும், இதை வைத்து ஏழை ஜனங்களுக்கு கொடுத்திருக்கலாமே. பின்னாடியே அவனுடைய எண்ணங்களுக்கான பதிலையும் சேர்த்து வேதம் சொல்லுது. அவன் திருடனாய் இருந்தபடியினால், அவன் பணப்பையை வைத்திருந்தபடியினால். என்ன பணப்பையை வச்சிருந்தா, இப்ப இயேசுவுக்கு அந்த காணிக்கையா கொடுத்திருந்தாங்கன்னா இயேசு என்ன பண்ணிருப்பார், காணிக்கைய யூதாஸ் கையில தான் கொடுத்திருப்பார். யூதாஸ் வாங்கி பேக்குள்ள போட்டு வச்சிருப்பான். யூதாஸை பற்றி என்ன தெளிவா எழுதப்பட்டிருக்குன்னா, அவ்வப்போது அந்த தேவனுடைய அந்த பணப்பை இருந்துச்சுல, அந்த ஊழியத்தினுடைய பணப்பை, அவ்வப்போது அந்த பணத்தை இருந்து காசை திருடுவானாம். ஹல்லேலூயா. அவ்வப்போது என்ன பண்ணிருக்கிறான், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இயேசு கிறிஸ்துவை முத்தமிட்டு காட்டி கொடுக்கிற அன்னைக்கு மட்டும் அவன் தவறு செய்யலங்க. பல நாளா அவன் என்ன பண்ணிருக்கிறான், ஊழிய பணத்தை திருடி இருக்கிறான். இப்ப இவன் என்ன நினைக்கிறான், இந்த பணம் நம்ம கையில வந்துச்சுன்னா இயேசு கணக்கு கேட்க மாட்டாரு, நம்ம அவ்வப்போது என்ன பண்ணிக்கலாம், நம்ம கணக்குல கொஞ்சம் புளி, இந்த பணத்தை தூக்கி அங்க போட்டு, அந்த பணத்தை தூக்கி இங்க போட்டு, இந்த கணக்கை அதுக்கு மாத்தி, அந்த கணக்கை இதுக்கு மாத்தி, இந்த பில்ல அதுக்கு போட்டு, அந்த வவுச்சரை இதுக்கு கொண்டு வந்து ஏமாத்தி உன்னை பண்ணிரலான பிளான போட்டு காசை தூக்கணும்னு ஐடியா பண்ணிட்டு இருக்கிறான். இது மட்டும் கிடைச்சிருச்சுன்னா வா அப்படின்னு நினைக்கிறான். அப்ப இயேசு சொல்றாரு, இவளை தனிமையா விடு, இவளை தனியா விடு, இவ பண்றது உனக்கு புரியாது, அமைதியா இருன்ட்டாரு. அப்படின்னா என்ன மீனிங், இவ பண்றது உனக்கு புரியாது, அமைதியா இரு. என்ன நினைச்சிருப்பா, என்ன நினைத்து அவருடைய பாதத்துல அவ ஊத்திருப்பா, நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன், கொஞ்சம் யோசிங்களேன். என்ன நினைச்சு அவ பாதத்துல ஊத்திருப்பா? பாஸ்டர் எங்க கிட்ட கேட்டு வேஸ்ட், நீங்க பிரசங்கம் பண்ணுங்க பாஸ்டர் அப்படின்றீங்களா? நல்லா கவனிங்க. உங்க வீட்டுக்கு ஒரு உங்க ஏரியால இருக்கக்கூடிய கவுன்சிலர் வரார். உங்க வீட்டுக்கு யார் வரா? உங்க ஏரியால இருக்கக்கூடிய கவுன்சிலர் வரார். நீங்க அவரை எப்படிங்க கனப்படுத்துவீங்க? என்ன, வாங்க உட்காருங்க, ஒரு காஃபி சாப்பிட்றீங்களா, இந்த ஊருக்கு ஏதாவது நன்மை செய்யுங்க, ஏதாச்சும் ரோடு போட்டு கொடுங்க, சரிங்கம்மா ஓட்டு போட்டுருங்கம்மா, கிளம்புறோங்கம்மா அப்படின்னு கிளம்பி ஒரு 2 நாளைக்கு அப்புறம் உங்க வீட்டுக்கு ஒரு மினிஸ்டர் வராரு. யார் வரா கவனிக்கிறீங்களா? மினிஸ்டர் வர. அவரை எப்படி கனம் பண்ணுவீங்க? அதே காஃபி கொடுத்துருவீங்களா? கொஞ்சம் பேசுங்க. அவர் எப்படி கனம் பண்ணுவீங்க? என்ன ஏன்ட்ட சொல்லியா, உங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லிட்டு இருக்கிற? மதியம் லஞ்ச் ரெடி பண்ணுவீங்க, ரைட்? பிரியாணி வாங்கி கொடுத்துருவீங்க. திண்டுக்கல் ஃபேமஸ் பிரியாணி மினிஸ்டர். அதனால நீங்க கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும், எங்க ஊர்ல சாப்பிட்டுட்டு தான் போகணும். அவரு போய் 2 நாள் கழிச்சு சீஃப் மினிஸ்டர் வராரு உங்க வீட்டுக்கு. அவர் எப்படி கனம் பண்ணுவீங்க? அதை விட பயங்கரமா பொன்னாடை போத்துவீங்க, ஃப்ளவர்ஸ் கொடுப்பீங்க, காரை திறந்து வாங்கன்னு கூப்பிடுவீங்க. அப்படியே பக்கத்துல உட்காருங்க, அப்படியே சேர் பக்கத்துல அப்படியே கையை கட்டிட்டு உட்காருவோம். இன்னும் வேற என்னென்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கிட்டே தான். போட்டோ எடுப்பீங்க, செல்ஃபி எடுப்பீங்க. அது மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும் ஃபிளெக்ஸை போட்டு ஒட்டிடுவீங்க. சகிலா சிஸ்டர் சீஃப் மினிஸ்டரோட போட்டோ எடுத்திருக்காங்க, பாருங்க 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 பாருங்க. ஷார்ட்ஸ்ல போட்டு பிரபலம் ஆயிருவீங்க. நான்சி இல்ல, ஜென்சி. இவங்க ஜென்சினா இந்த காலத்து வாலிபர்களுக்கு பேரு வேற லெவல்ல இருக்கிறாங்க, நல்லா அப்டேட்டடா.
அல்லேலூயா. மார்த்தாள் இயேசுவுக்கு பணிவிடை செய்தாள். அப்படின்னா என்ன? நீர் இருக்கிற தீர்க்கதரிசியிலேயே பெரிதான தீர்க்கதரிசி, நீர் பெரியவர், நல்ல மனுஷன், உயர்ந்த மனுஷன். அல்லேலூயா. ஆனா மரியாள் அவரை பார்க்கும் பொழுது, யூ ஆர் த லார்ட், யூ ஆர் த காட், நீர் தேவன் ஆண்டவரே. மார்த்தாள் அவரை தீர்க்கதரிசின்னு பார்த்தா, மரியாள் அவளை தேவன்னு பார்த்தா. தேவன் வந்திருக்கிறார். இப்ப நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்கிறேன், சீஃப் மினிஸ்டர் வந்துட்டு போயிட்டு 2 நாள் கழிச்சு தேவன் வந்தார்னா நீங்க என்ன செய்வீங்க? ஹல்லேலூயா. நிறைய சொல்றீங்க, ஆனா மல்கியா தீர்க்கதரிசன புத்தகத்துல மல்கியா தீர்க்கதரிசி சொல்றாரு, நான் பிதாவானால் எனக்குரிய கனம் எங்கே? நான் எஜமானனானால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே? நீ என்ன தேவன்னு பார்த்தீனா, பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, நீ கர்த்தரை தேவன்னு பார்த்தீங்கன்னா நீங்க இப்படி இருக்க மாட்டீங்க. உங்களுடைய ஆராதனை வேற மாதிரி இருந்திருக்கும். நீங்க கர்த்தரை கனம் பண்ற விதம் வேற மாதிரி இருந்திருக்கும். நீங்க தேவனை துதிக்கிற விதம் வேற மாதிரி இருந்திருக்கும். நீங்க கர்த்தரை தேவன், இயேசுவ தேவன் பார்த்தீங்கன்னா, ஆலயத்துல தேவன் இருக்கிறாருன்றதை உணர்ந்தீங்கன்னா உங்களுடைய கால்கள் 8 மணிக்கு உள்ள இருந்திருக்கும். இதுக்காக நீங்க பல முயற்சிகள் எடுத்திருப்பீங்க. உங்களை நேற்றைய தினத்தில் உங்களை பரிசுத்தப்படுத்தி இருப்பீங்க. உங்களுடைய இருதயத்தை சுத்தப்படுத்தி இருப்பீங்க. Because you are going to see the God. நீங்கள் கர்த்தரை பார்க்க வருகிறீர்கள், தேவனுடைய வார்த்தையை கேட்க வருகிறீர்கள். உங்களை எந்த அளவுக்கு ஆயத்தம் பண்ணிருப்பீங்க? அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் வந்தா நாங்க அப்படி பண்ணுவோம், இப்படி பண்ணுவோம். நல்ல போயம் எழுத கத்துக்கிட்ட நீங்க, தேவன் இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருந்தும் அதன்படி நீங்க செய்யாம இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் எஜமானனானால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே? அவருக்கு பயப்படுகிற பயத்தோடு, வசனம் சொல்லுது, பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தரை சேவியுங்கள். ஹல்லேலூயா. பயத்தோடும் நடுக்கத்தோடும் பரிசுத்த உள்ளத்தோடும் கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். மரியாள் இவர் தேவன். நீங்க எல்லாரும் மனுஷன் பாக்குறீங்கடா, பட் he is the God. He is a God. எனக்கு அவர் தெரியும், எனக்கு நல்லா தெரியும், இவர் கர்த்தர். என் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. இது மட்டும் இல்லைங்க, இதை விட பெருசா இருந்தாலும் உடைச்சு நான் கொடுப்பேன். கர்த்தரை காணிக்கைகளினாலும் தசம பாகங்களினாலும் கர்த்தரை கனம் பண்ணுங்கள். பிகாஸ் அவர் கர்த்தர். ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேக யூதாஸ் காரியத்தை நம்ம பேசுறாங்க, புதிய ஏற்பாட்டுல என்ன தசம பாகம் இருக்குதுன்னு வேதம் எங்கெங்க சொல்லி இருக்குது? புதிய ஏற்பாட்டுல தசம பாகத்தை பற்றி வேதம் என்ன சொல்லி இருக்குது அப்படின்னு நிறைய யூதாஸ் காரியத்துகள் பேசுகிறார்கள். நீங்க பிரியமானவர்களே, தேவ பிள்ளைகளை, நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. புதிய ஏற்பாட்டை படிக்காதவன் தான் அதை பேசுகிறான். புதிய ஏற்பாட்டில் தசம பாகத்தை குறித்தும் காணிக்கைகளை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதை இயேசுவே சொல்லி இருக்கிறார். அதை நிறைய விளக்கங்களை என்னால் கொடுக்க முடியும், எனக்கு நேரம் கிடையாது. நீங்கள் தேவனுடைய வார்த்தையை எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தரை துதியினால் அவரை கனம் பண்ணுங்கள். கர்த்தரை உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுகிறதுனால அவரை கனம் பண்ணுங்கள். கர்த்தரை சாஷ்டாங்கமாய் விழுகிறதுனால அவரை கனம் பண்ணுங்கள். கர்த்தரை உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுகிறதுனால அவரை கனம் பண்ணுங்கள். கர்த்தரை வார்த்தையை சொல்லுகிறதுனால அவரை கனம் பண்ணுங்கள். கர்த்தரை காணிக்கைகளினால் அவரை கனம் பண்ணுங்கள். தசம பாகங்களினால் அவரை கனம் பண்ணுங்கள். ஏனென்றால் அவர் கர்த்தர். ஹல்லேலூயா. ஏழைகளுக்கு கொடுக்கலாமே. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். முதலாவது ஃபர்ஸ்ட். இன்னைக்கு நிறைய பேர் பைபிளை ஒழுங்கா படிக்காம ஊர்ல சுத்திட்டு திரிகிற நரிகள் பேசுகிறதை கேட்டுக்கொண்டு இன்னைக்கு கிறிஸ்தவத்தினுடைய நிலைமை மாறிக்கொண்டிருக்கிறது.
நான் பணத்தை பற்றி பேசவில்லை, தேவனுக்கு கொடுக்கிற கணத்தை பற்றி நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை கனம் பண்ணுங்க. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தரை கனம் பண்ணுங்கள், அவர் கர்த்தர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்து தேவனாக வெளிப்பட்டார். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். இயேசு யாரு? He is the God. தொடர்ந்து வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 12வது அதிகாரம் 12, 13, 14 வாசிக்கலாம். மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு குருத்தோலைகளை பிடித்துக்கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். அல்லாமலும், சீயோன் குமாரத்தியே பயப்படாதே, உன் ராஜா கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி போனார். ஹல்லேலூயா. அந்த ஒரே வாரத்துல இயேசு தேவன் என்று வெளிப்படுத்தினார். அந்த தேவனுக்கு மரியாள் கனம் பண்ணினாள். இயேசு தேவன், அவரை கனம் பண்ணுங்கள். இப்போ கொஞ்ச நாளைக்கு பிறகு, ஒரு சில நாட்கள், மேபி பை த நெக்ஸ்ட் டே, இயேசு கிறிஸ்து அந்த கழுதை குட்டின் மேல் ஏறி அந்த பவனி வருகிறார். எருசலேமுக்குள்ளே அந்த கிழக்கு வாசலுக்குள்ளே வருகிறார். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கூடி அவருக்கு குருத்தோலைகளை பிடித்து அங்கே இருக்கக்கூடிய அந்த ஷால் எல்லாம் அதுக்கு இந்த ரோட்ல விரித்து அவருக்கு என்னன்னு ஆர்ப்பரித்தாங்க? ஓசன்னா என்று அவரை ஆர்ப்பரித்தார்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று வாழ்த்தினார்கள். ஹல்லேலூயா. அப்போ இந்த யோவான் சுவிசேஷகன் இந்த புத்தகத்தை எழுதும்போது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு தீர்க்க தரிசனத்தை கோடிட்டு காண்பிக்கிறான். அது என்ன வசனம்? 14ஆம் வசனம் சொல்லிக்கிறது, சீயோன் குமாரத்தியே பயப்படாதே, உன் ராஜா. என்னவா? சில வார்த்தைகளுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்கணும், அப்பதான் அதனுடைய வேல்யூ, மதிப்பு என்னன்னு தெரியும். திருப்பி வாசிங்க, சீயோன் குமாரத்தியே பயப்படாதே, உன் ராஜா. யாருடைய ராஜா? உன் ராஜா கழுதை குட்டின் மேல் ஏறி வருகிறார் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக இயேசு கழுதை குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி போனார். அப்ப இயேசு கழுதை குட்டியை கொண்டு ஏறி போனார் என்றால் தம்மை யாராக வெளிப்படுத்துகிறார்? ராஜாவாக வெளிப்படுத்துகிறார். முதல்ல தேவனாய் வெளிப்படுத்தினார், இப்ப என்னன்னு வெளிப்படுத்துறார்? ராஜாவாக வெளிப்படுத்துகிறார். பழைய ஏற்பாட்டு காலத்துல இஸ்ரவேல் நாட்டுல ஒரு பழக்கம் இருந்துச்சு. ராஜா என்ன பண்ணுவார்னா அவ்வப்போது யுத்தத்துக்கு போவார். யுத்தத்துக்கு போகும்போது குதிரையில் மேல் ஏறி படைகளோடு சேர்ந்து யுத்தத்துக்கு போவார். இப்ப ராஜாவும் சேனைகளும் தேசத்தை விட்டு எங்க போயிருச்சு? யுத்த களத்திற்கு போயிருச்சு. கவனிக்கிறீங்களா? வெளியில போயிட்டாங்க. இப்ப தேசத்துல யார் இல்ல? ராஜா இல்ல. ராஜா என்ன பண்ணிட்டு போயிருப்பாருன்னா யாராவது ஒருத்தரை அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு போயிருப்பாரு. ஆனா அவரும் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய மக்கள் போய் நிறைய விண்ணப்பம் பண்ணுவாங்கல்ல, நிறைய வேண்டுதல் செய்வாங்க, நிறைய காரியத்தை பெட்டிஷன்ஸ் வைப்பாங்க, இது எல்லாவற்றையும் வாங்கி வைப்பார், அவ்வளவுதான். ஆனா எந்த பெட்டிஷனும் என்ன ஆகாது? சாங்ஷன் ஆகாது. ஏன்னா யார் கையெழுத்து போடணும்? அப்ப இவர் எப்ப யுத்தத்துக்கு போயிருக்கிறாரோ அன்னையிலிருந்து திரும்பி வர வரைக்கும் இந்த மக்கள் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும்? காத்துக்கிட்டே தான் இருக்கணும். இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? ராஜா திரும்பி வந்தாதான் நடக்கும். ஏன்னா அவர் போயிருக்கிறது டூருக்கு போகல. எங்க போயிருக்கிறாரு? ஐலாண்டுக்கு போய் ஜாலியா இருக்க போல. எங்க போயிருக்கிறாரு? எங்க போயிருக்கிறாரு? யுத்தத்துக்கு போயிருக்கிறாரு. யுத்தத்துக்கு போய் அந்த யுத்தத்துல ஜெயம் எடுத்துட்டு திரும்பி வரணும். வந்தாதான் நம்மளுடைய பெட்டிஷன்ஸ் எல்லாம் என்ன நடக்கும்? இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? ஜனங்கள் எப்படா வருவார்னு காத்திருப்பாங்க. ஏன்னா ராஜா திரும்ப வந்தார் தான் திரும்ப வாழ்க்கை. ராஜா திரும்ப வரலன்னு வச்சுக்கோங்க, இவங்க அத்தனை பேரும் அடிமை. நான் சொல்றது புரியுதுங்களா? ராஜா வந்தாதான் திரும்ப வாழ்க்கை, இல்லைன்னா அடிமையா போயிடணும்.
அதனால எல்லாரும் எப்படா ராஜா வருவாரு, எப்படா ராஜா வருவாரு என்ன பண்ணிட்டே இருப்பாங்க, வெயிட் பண்ணிட்டே. அத்தனை நாளும் அவங்களுக்கு போராட்டம் தான், அத்தனை நாளும் அவங்க பெட்டிஷன்ஸ் எதுவும் சாங்ஷன் ஆகாது, அத்தனை நாளும் அவங்களுடைய காரியங்கள் எதுவுமே வாய்க்காது, அப்படியே ஒரு மாதிரி அமைதியா போயிட்டு இருக்கும். ஹல்லேலூயா. ஒருவேளை ராஜா வெற்றி பெற்று விட்டால் அவர் ஒரு பர்டிகுலர் பிளேஸ் வரைக்கும் வந்துட்டு அவர் இப்ப ராஜரிக உடைய, முதல்ல யுத்த உடைய போட்டிருப்பார், அப்புறம் ராஜரிக உடைய போட்டுட்டு அங்க ஒரு வெளியேற பெற்ற ஒரு கழுதை மேல ஏறி வருவாராம். ஏன் அப்படின்னு கேட்டா, அந்த கழுதையின் மேல ராஜா வராருன்னா வெற்றி சிறந்து விட்டார்னு அர்த்தம். என்ன சிறந்து விட்டாரு? வெற்றி சிறந்து விட்டார். அப்போ ராஜா என்ன பண்றாரு, இப்போ அந்த கழுதை குட்டி மேல ஏறி அந்த ராஜா உள்ள வந்துகிட்டே இருக்கும்போது ஜனங்கள் எல்லாரும் ஐயோ ராஜா வந்துட்டாரு, இனி நமக்கு வாழ்க்கை இருக்கு, ராஜா திரும்பி வந்துட்டாரு, இனி என்னுடைய பெட்டிஷன் எல்லாம் என்ன ஆயிடும், சாங்ஷன் ஆயிரும், ராஜா திரும்பி வந்துட்டாரு, என் வாழ்க்கை இனி ஆசீர்வாதமா இருக்கும். இன்னொன்னு, ராஜா திரும்பி வராருன்னா சும்மா வர மாட்டாருங்க, எந்த நாட்டோட சண்டை போட்டு ஜெயித்தாரோ அந்த நாட்டோட அத்தனை செல்வங்களையும் எடுத்துட்டு வருவாரு. தங்கத்தை எடுத்துட்டு வருவார், வைரத்தை எடுத்துட்டு வருவார், வெளியேறப்பட்டதை எடுத்துட்டு வருவார், எல்லா தானியத்தையும் எடுத்துட்டு வருவார், அடிமைகளை கூட்டிட்டு வருவார், ஏராளமான பேரை கூட்டிட்டு வருவாரு. அப்போ உள்ள ராஜா வரார்னா எனக்கு ஒரு படி ஆசீர்வாதம் மேல ஏற போகுதுன்னு அர்த்தம். அதனால ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் ஓடி போய் அந்த ராஜாவை என்ன பண்ணுவாங்க, இன்வைட் பண்ணுவார்கள். ஓசன்னா என்று கர்த்தருடைய நாமத்தினாலே வெற்றி சிறந்த ராஜா வருகிறார்னு எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, இன்வைட் பண்ணுவாங்க, ஆர்ப்பரிப்பார்கள். ஹல்லேலூயா. இது பழைய ஏற்பாடு காலத்தினுடைய வழக்கம். ஆனா ஒரு காலத்திற்கு பின்பு இந்த வழக்கங்கள் எல்லாம் போயிருச்சு. அதுக்கு காரணங்கள் இந்த ஜனம் அடிமைத்தனத்துக்குள்ள போனனால இது எல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்ப ரோம சாம்ராஜ்யத்தில் அடிமைத்தனத்துல இருக்கிற இந்த பீரியட்ல திடீரென்று ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கழுதை குட்டியின் மேலே ஏறி, அந்த வெளியேற பெற்ற கழுதை குட்டி, ஏதோ கழுதைனா ரோட்ல சுத்துற கழுதை நினைச்சுக்காதீங்க, அது வெளியேற பெற்ற காஸ்ட்லியான கழுதை. அந்த கழுதையின் மேல ஒருத்தர் ஏறாருன்னா அவர் யாரா தான் இருக்கணும், ராஜாவா தான் இருக்கணும். இப்ப அந்த கழுதை குட்டியின் மேல இயேசு ஏறி எருசலேமுக்குள்ள வரும்பொழுது அங்கே ஜனங்கள் கூடி வந்து ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தில் வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்படுவாராக என்று எல்லாரும் ஆர்ப்பரிக்கிறாங்க. ஆர்ப்பரிக்கும் போது ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை ஞாபகத்துக்கு வருகிறது, சீயோன் குமாரத்தியே பயப்படாதே. ஏன் பயப்படாத, ஓ ராஜா வராரு, ஓ ராஜா கழுதை குட்டின் மேல ஏறி வராரு. நமக்கு புரியல, ஆனா அவங்களுக்கு புரியும். ஓ ராஜா வராருனா என் பெட்டிஷன் எல்லாம் மாறப்போகுது, என் தேவைகள்லாம் சந்திக்கப்பட போகுது, எது எல்லாம் நிலுவையில இருந்துச்சோ எல்லாம் மாறப்போகுது, எது எல்லாம் சாங்ஷன் ஆகாம இருந்துச்சோ எல்லாம் சாங்ஷன் ஆக போகுது. இப்ப என் வாழ்வுதாரம் உயர போகுது. ஏன்னா ராஜா ஆசீர்வாதத்தோடு வராரு, ராஜா வெற்றியோடு வராரு. நான் வாழுவேன், ஏன்னா ராஜா வந்துட்டாரு. பகல் கைப்பிடிச்ச சொல்லுங்க, சீயோன் குமாரத்தியே பயப்படாத, ராஜா வருகிறார். ஓ ராஜா வராரு, இயேசு ராஜா வராரு, இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோ சந்தோஷமாய், இயேசு ராஜா ஓசன்னா கீதம் பாடுவோம், வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா கைகளை உயர்த்தி ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே என்றும், ஓசன்னா ஜெயம் நமக்கே. இன்றைக்கு உங்கள் நடுவில் அந்த ராஜா வருகிறார். ஓ அல்லேலூயா, துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை. சொல்லுங்க அல்லேலூயா. இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா, என்றென்றும் போற்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே. மீண்டும் சொல்லுவோமா, ஓசன்னா ஜெய. ஏங்க ராஜா வராரு, ராஜா வராரு. இன்னைக்கு
ஆமென். ஓசன்னா ஜெயம் நமக்கே, என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே. எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட். ஹல்லேலூயா. ராஜா அன்னைக்கு வந்தார்னா இன்னொன்னு செய்ய மாட்டாரு. என்ன தெரியுமா? அன்னைக்கு தண்டனை கொடுக்க வேண்டிய சில குற்றவாளிகள் இருப்பாங்க, எல்லாத்தையும் ரத்து பண்ணிடுவாரு அன்னைக்கு. ஏன்னா அது ஜெயம் கொண்ட நாள். அது குற்றவாளிகளுக்கு கூட அன்னைக்கு சந்தோஷமா இருக்கும். ஏன்னா ராஜா வராரு, என் பாவத்தை மன்னிச்சிருவாரு. அப்சலோமை தோற்கடித்த பின்பு இந்த தாவீது இதே மாதிரி கழுதையின் மேல ராஜாவா உள்ள வராரு. அப்போ தாவீதை முகத்துக்கும் நேராய் தூஷித்த சீமையை வந்து நிக்கிறான். தாவீது ராஜா சீமையை மன்னித்தார் அன்னைக்கு. ஆனா அவன் தேவராஜ்யத்தை விட்டு வெளியே போயிட்டான். பின்னாடி எருசலேமை விட்டு அவன் வெளியே போனதுனால கர்த்தர் அவனை அடிச்சு நொறுக்குனாரு. ஆனா தாவீது சீமையை என்ன செய்தார்? அன்னைக்கு மன்னிச்சார். இன்னைக்கு ராஜா வந்திருக்கிறாரு, உங்க பாவத்தை மன்னிக்கிறாரு. இனி பாவம் செய்யாதே, இனி பாவம் செய்யாதே. ஹல்லேலூயா. இன்னையோட அந்த பாவங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணிருங்க? விட்டுடுங்க. தேவனுக்கு பிரியமில்லாத எதையும் செய்யாதீங்க. இன்னைக்கு அவர் மன்னிக்கும்படி இதோ சீயோன் குமாரத்தியே, உன் ராஜா இன்னைக்கு வந்திருக்கிறாரு, உன் ராஜா இன்னைக்கு வந்திருக்கிறாரு. அவரை ராஜாவா பார்த்தீங்கன்னா அவர் மேல விசுவாசம் வையுங்கள். நீங்க தேவனா பார்க்கும் பொழுது அவரை கனப்படுத்துங்கள். நீங்கள் ராஜாவாய் பார்க்கும் பொழுது அவர் மேல விசுவாசம் வைங்க. ஏன்னா ராஜா வந்துட்டா எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சரியாயிடும். சொல்லுங்க, எல்லாம் சரியாயிடும். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. இன்னொரு காரியத்தை வாசித்து நாம் முடிக்க போகிறோம். யோவான் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 4-5 வாசிக்கலாம். போஜனத்தை விட்டெழுந்து வஸ்திரங்களை கலற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டிக்கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். எங்க நேத்து ராஜாவா வந்தாருங்க. எருசலேம் ஜனமே கூடி அவரை ஆர்ப்பரிச்சிருக்கு. ஹல்லேலூயா. அங்க இருந்த பரிசேயர்கள் சொல்றாங்க, என்ன இவருக்கு பின்னாடி உலகமே பின் செல்லுது. அப்பனா கூட்டம் எவ்வளவுக்குன்னு கவனிச்சு பாருங்க. என்ன சொல்றாங்க? உலகமே பின் செல்லுது. அப்பனா கூட்டம் எவ்வளவுக்குன்னு கவனிச்சு பாருங்க. 2 நாளைக்கு முன்னாடி தான் அவர் ராஜான்னு சொல்லிட்டு இருந்தோம். அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி அவர் பாதத்துல அந்த பரிமள தைலத்தை ஊற்றி அவரை தேவனாக ஒரு மனுஷி கொண்டாடினா. இன்னைக்கு அவர் என்ன பண்றாரு பாருங்க. அவர் போஜனம் பண்ணிட்டு இருந்தாரா சீஷர்களுக்கு நடுவே. போஜனம் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த போஜனத்தை விட்டு எழுந்தாராம். எழுந்து தங்களுடைய மேல் வஸ்திரத்தை கலற்றினாராம். சீஷர்களுக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமா இருக்கு. என்னடா பண்றாரு, ஒன்னும் புரியலையே. அப்புறம் என்ன பண்றாரு? ஒரு சீலையை எடுத்து, ஒரு ஷால் மாதிரி ஒரு துணியை எடுத்து அறையில கட்டினாராம். இது யாருடைய ரிசம்பிளன்ஸா இருக்கு? ஒரு அடிமை அப்படிதான் இருப்பான். ஒரு எஜமானனுக்கு கீழே ஒரு அடிமை இருந்தானா அந்த அடிமை இப்படிதான் ட்ரெஸ் பண்ணணும். மேல் வஸ்திரம் போடக்கூடாது. அவன் இடுப்புல அந்த துணியை கட்டிட்டு ஐயா எஜமானனே அப்படின்னு நிக்கணும். இவர் அந்த மாதிரியான ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்புறம் என்ன பண்றாரு? அவரா போறாரு, பாத்திரத்துல தண்ணீர் எடுக்கிறாரு. இப்படி கண்ணை காமிச்சா போதும், சீஷர்கள் போய் பாத்திரத்துல தண்ணி எடுத்துட்டு வந்துருவாங்க. ஆனா இயேசு எந்த வேலையும் அவர்கிட்ட கொடுக்காம நேரா போய் பாத்திரத்துல தண்ணீர் எடுக்கிறாரு. சீஷர்கள் அப்படியே குழம்புறாங்க, ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கானுங்க. அப்புறம் என்ன பண்றாருன்னா, சீஷர்கள் பக்கத்துல வந்து ஏதோ சொல்ல வராரு போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா டக்குன்னு அவங்க பாதத்துக்கு கீழே உட்கார்றாரு. நடுங்குறான் பேதுரு. என்ன பண்ண போறாரு? உடனே தண்ணீர் எடுத்து அவருடைய பாதத்துல ஊற்றி, குளிர்காலத்துல ஒரு சொட்டு தண்ணி பட்டா எப்படி இருக்கும் அது மாதிரி பேதுரு ரியாக்ட். இயேசுவே, நீர் உம்முடைய கைகளினாலே என் பாதங்களை கழுவலாமா? நான் மிகப்பெரிய பாவியாச்சே. இயேசு சொல்றாரு, நான் இப்ப செய்யறது உனக்கு புரியாதடா, பின்னாடி உனக்கு புரியும். இப்ப எனக்கு இடம் கொடு.
நோ, ஒரு காலும் என்னுடைய கால்களை கழுவுவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். நீர் பெரியவர். ஏன்னா யோவான் ஸ்நானகன் சொல்லி இருந்தார், எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன்னிருந்தவர், அவர் என்னிலும் பெரியவராயிருக்கிறார். அவருடைய பாதரட்சை சுமப்பதற்கும் நான் பாத்திரன் அல்ல, அவருடைய பாதரட்சை வாரை அவிழ்ப்பதற்கு கூட நான் பாத்திரம் அல்ல. அவர் பெரியவர். அப்படிப்பட்ட வார்த்தைகளை நான் கேட்டிருக்கேன், என் தம்பி கேட்டிருக்கேன், ஆண்ட்ரூ கேட்டிருக்கிறான். அப்போ நீர் யார் என்று எனக்கு தெரியும், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய் இருக்க நான் உம்முடைய பாதரட்சியை சுமக்கிறது கூட நான் பாத்திரம் கிடையாது. அப்படிப்பட்ட என்னுடைய பாதங்களை நீர் கழுவலாமா? ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். அப்ப இயேசு பார்த்து சொல்றாரு, நீ அனுமதிக்கலனா உனக்கு என் கூட பங்கு இல்லாம போயிடும். புரிஞ்சுக்க பீட்டர். ஐயோ, பங்கு இல்லாம போயிருமா? அப்ப காலை மட்டும் இல்ல ஆண்டவரே, தலையிலிருந்து கழுவுங்க ஆண்டவரே. இல்ல காலைல குளிச்சியா? குளிச்சுட்டேன். அப்ப பாதத்தை மட்டும் கழுவனா போதும். முழுதும் முழுகினவன் பாதங்களை மட்டும் சுத்தம் செய்தால் போதும். வேற வழி இல்ல. இயேசு ஏதோ வித்தியாசமா பண்றாருன்னு வேற வழி இல்லாமல் நடுங்கிக் கொண்டே தங்களுடைய கால்களை இயேசுவுக்கு கொடுத்தாங்க. இயேசுவும் 12 பேர்கிட்ட உக்காந்து எந்திரிச்சு தொடச்சு, உக்காந்து கழுவி தொடச்சு எந்திரிச்சு, இந்த திருட்டு பையன் இருக்கிறான் பாருங்க, யாரு? அவன் காலையும் கழுவினாரு. அவன் காலையும் கழுவி எழுந்து சீலையை கழட்டிட்டு மீண்டும் அவருடைய மேலங்கியை உடுத்தி கொண்டு பின்பு ஒரு காரியத்தை பேசுகிறார். 12ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அவர்களுடைய கால்களை அவர் கழுவின பின்பு தம்முடைய வஸ்திரங்களை தரித்து கொண்டு திரும்ப உட்கார்ந்து அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரியே, நான் அவர்தான், ஆண்டவரும் போதகருமாயிருக்கிற நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை கடித்து பட்சிப்பீர்களாக. என்ன போட்டிருக்கு? ஒருவர் கால்களை கடித்து பட்சிப்பீர்களாக. அப்படிதானே போட்டிருக்கு? உங்க பைபிள் வேற மாதிரி போட்டிருக்கா? என்ன போட்டிருக்கு? ஓ, கழுவ கடவீர்கள். ஒருவருடைய கால்களை நான் உங்களுக்கு செய்தது போல நீங்கள் செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்கள் செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அப்படி போட்டிருக்கா? உங்க பைபிள் என்ன போட்டிருக்கு? நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல, அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவரிலும் பெரியவன் அல்ல. நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடினால் இவைகளை செய்வீர்களானால் you will be blessed. நீ ஆசீர்வாதமா நீ இருப்ப. அப்போ என்ன புரிஞ்சுக்கலாம்? என்ன புரிஞ்சுக்கலாம்? நிறைய பேருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் குறைவுபட்டதற்கான காரணம் கால்களை கழுவுறதை விட்டுட்டு கால்களை கடிக்க தொடங்கியாச்சு. அப்படித்தானே? கால்களை கழுவுறதை விட்டுட்டு கால்களை கடித்து, அப்படின்னா என்ன அர்த்தம்? காலை வார ஆரம்பிச்சாச்சு, காலை வாரி விட ஆரம்பிச்சாச்சு. சகோதர சிநேகம் உடஞ்சிருச்சு. ஒருத்தர் மேல ஒருத்தர் பிரியம் இல்லாம போயிடுச்சு. ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பு இல்லாம போயிடுச்சு. அந்த சாந்தம் காணா போச்சு. அதனால நிறைய பேருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் இது கூட காரணமா இருக்கலாம். மேபி திங்க் அபவுட் இட். அதை பத்தி கொஞ்சம் சிந்திங்க. ஏன்னா வசனம் போட்டிருக்கு, இவைகளை நீங்கள் செய்வீர்களானால் எப்படி இருப்பீங்களா? பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். இயேசு இந்த இடத்துல தம்மை யார் என்று வெளிப்படுத்துகிறார் தெரியுமா? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம்.
சொல்லுங்க பார்க்கலாம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 6, 7, 8 சொல்லுங்க. அவர் தேவனுடைய, முன்னாடி வசனமே தானே பார்த்தோம், நம்ம 1 தீமோத்தேயுல தானே பார்த்தோம், தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். அதான் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவனாகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஹல்லேலூயா. தம்மை தாமே தாழ்த்தினார். கடந்த நாட்களில் ஒரு சிலர் பேசுனதை கேள்விப்பட்டேன். பாஸ்டர், போய் பிரைஸ் லார்ட் சொல்லி பேசலான்னு போனா மூஞ்சியை அப்படியே திருப்பிக்கிட்டு போறாங்க பாஸ்டர், என்னங்க பாஸ்டர் பண்றது அப்படின்னாங்க. பேச போனா என்ன பண்றாங்களா, திருப்பிட்டு போறாங்க. நான் சொன்னேன், ஒருவேளை கழுத்து சுளிக்கு இருக்குமாக்கும். அதாவது வசனம் போட்டிருக்க, வணங்கா கழுத்துள்ள ஜனம் இருக்குல்ல, அதனை இப்படி மாத்திட்டேன். கழுத்து சுளிக்கு இருக்கும், அதனால திருப்பிட்டு மேபி போயிருக்கலாம். அவங்க நல்லவங்க தான், நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க ஒண்ணு தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க ஸ்தோத்திரம் பண்ணலனாலும் பரவாயில்ல, உங்கள்கிட்ட ஸ்தோத்திரம் பண்ண வரும்போது அதுக்கு இடமாவது கொடுங்க. உங்கள்கிட்ட வந்து பேசும்போது என்ன பண்ணுங்க, இடம், காலெல்லாம் போய் கழுவிட்டு இருக்க வேண்டாம். நீங்க வந்து பேசினா கொஞ்சம் ஸ்மைலிங் ஃபேஸோட இருந்தாலே போதும். அந்த சகோதர சிநேகத்துல, அந்த கிறிஸ்துவின் சிநேகத்துல கொஞ்சம் இணைஞ்சிருந்தாலே போதும். நான் உன்னை சிநேகித்தேன்ல, இயேசு கேட்கிறேன், நான் உன்னை சிநேகித்தேன்ல, அப்ப நீயும் ஒருவருக்கு ஒருவர் செய்யணும்ல, நீ ஏன் அதை செய்யல அப்படின்னு கர்த்தர் கேட்கிறார். நான் செய்கிறேன், நானே போதகராகிய நானே என்று இயேசு சொல்லுகிறார். போதகராகிய நானே இவைகளை செய்யும் போது, குருவாகிய நானே இதை செய்யும் போது, சீஷன் என்று நீ சொன்னா நீ குருவை பின்பற்று. இயேசு இந்த இடத்துல அடிமையின் ரூபமா வெளிப்படுத்துறாரு. இதனாலதான் உலகத்துல மிகப்பெரிய ஒரு பெயரை இயேசு வாங்கியிருக்கிறார். அதனாலதான் உலகத்துல கிறிஸ்தவன் என்று சொல்லி கொஞ்சம் வேற மாதிரி பிஹேவ் பண்ணோம்னா உடனே கேட்கறாங்க, நீ எல்லாம் இயேசு பிள்ளையா, நீ எல்லாம் ஒரு கிறிஸ்தவனா, நீ பைபிளை தயவுசெய்து தூக்காத. கொஞ்சம் கடிச்சு பச்சிக்கிற மாதிரி மூஞ்சியை வச்சுட்டு போனோம்னா நீ எல்லாம் அதுவா அப்படின்னு ஏன் கேட்கறாங்கன்னா, இயேசு மாதிரியை வச்சுட்டு போயிட்டாரு. அது உலகத்துக்கே தெரியும். இயேசுவை போல வாழணும். ஹல்லேலூயா. முதல்ல பார்த்தோம், இயேசு தேவனாய் தேவனாய் இருக்கிறார். அவர் தேவன்தான். தேவன் என்று நம்பப்படுகிறார் இல்ல, தேவன், அவர் தேவன். ஹல்லேலூயா. எனவே அவருக்கு செலுத்த வேண்டிய கனத்தை செலுத்துங்கள். இயேசு கிறிஸ்து அவர் ராஜாவாய் வந்திருக்கிறார். அவர் மேல் விசுவாசம் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து அடிமையின் ரூபம் எடுத்து வந்தார். அவரை பின்பற்றுங்கள். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, நம்ம இயேசு குருவை போல, நம்ம குருஜி இயேசுவை போல நீங்களும் பின்பற்றுங்க. ஹல்லேலூயா. சீஷன் என்பவன் குருவை போலவே, சீஷன் என்பவன் குருவை போலவே தனக்காய் வாழாமல் தன்னை தருவானே. எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? Thank you Jesus. நீர் நல்லவர், நீ தேவாதி தேவன், நீ ராஜாதி ராஜா. ஆண்டவரே, அடிமையின் ரூபம் எடுத்து ஆண்டவரே இந்த பூமிக்கு வந்து எங்களை ரட்சித்த தேவனே, உம்மை நாங்கள் பின்பற்றுகிறோம். முழு மனதோடு உம்மை பின்பற்றுகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உம்மை சொல்லி ஆண்டவரே நாங்கள் அறிக்கை எடுக்கிறோம். நீரே என்றென்றைக்கும் வீற்றிருக்கிற ராஜாதி ராஜாவாக இருக்கிறேன். ஆண்டவரே, நீர் எங்களை தெரிந்து கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். வந்திருக்க ஒவ்வொருவருடைய மனக்கண்களை திறந்து கொடுப்பீராக. உம்மை உறுதியாய் பற்றி கொள்கிற இருதயத்தை தருவீராக. உம்மை நம்புகிற ஆண்டவரே அந்த இருதயத்தை தருவீராக. என்றென்றைக்கும் நீர் எங்களுக்கு போதும், நீரே என் பங்காயிருக்கிறீர் என்று உணர்வை தருவீராக. மனிதர்கள் கைவிட்டாலும் எங்களை நினைத்திருக்கிற கர்த்தர் ஒருபோது கைவிட மாட்டீர் என்ற எண்ணத்தை கொடுப்பீராக. அப்படியாக வந்திருக்கிற யாவர் மேலும் உம்முடைய கரம் அமரட்டும், உம்முடைய கரம் தொடரட்டும்,
உங்களுடைய கரம் பிடிக்கட்டும். உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். பலவீனங்கள், சோர்வுகள், மன பாரங்கள், கவலைகள் இயேசுவின் நாமத்தில் நீங்கட்டும். கர்த்தர் உன்னதமான தேவன் உடைய பிள்ளைகளை நினைவு கூர்ந்து எல்லாவற்றிலும் அவர் ஜெயம் எடுக்க கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நமது கர்த்தராகிய இயேசுவின் கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் இன்றும் என்று நம்மளோடு கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.